அப்ப அந்த ஜாதி ட்ரெடிஷனை காப்பாத்தணும். ஆமா ஆமா. இல்லாட்டினா ஏங்க ராமதாஸ் மகன் அன்புமணி அடிச்சுக்கிட்டு அவசரமா போய் ராமதாஸை காப்பாத்த நிக்கிறீங்க நீங்க? எதுக்கு அதை காப்பாத்த? ஒரு ஃபோன் பண்ணி பேசுறாரு. உங்களுக்கு ஃபோன் பண்ணி யாராவது பேசி நீங்க ஆள உடனே நீங்க பகிர்ந்துருவீங்க. இது நல்லது கிட்டதெல்லாம் கிடையாது சார். இங்க எல்லாத்துக்கும் லாஜிக் சொல்லலாம், சரியா? நீங்க இருக்கா லாஜிக். அதுவும் நீங்க அதிகமா படிக்க 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 எந்த தவறையும் சரின்னு சொல்றதுக்கான சோர்ஸ் உங்களுக்கு கிடைச்சிடும். ஏன்னா எல்லாத்த பத்தி எவனா ஒருத்தன் எங்கேயா ஒன்று எழுதிப்பான்ல, அன்று என்னமா நடந்தது, இன்று என்னமா நடந்தது அப்படின்னு. இந்த படிக்காத எளிய மனிதன் இருக்கான் பாருங்க, அவனுக்கு தான் இதெல்லாம் சொல்லுது. அதெல்லாம் இல்லப்பா, தப்புப்பா அப்படின்னு போயிடுவான் அவன். ஏன்னா அவனுக்கு சொல்றதுக்கு தேடி எடுத்து சொல்றதுலாம் ஒன்றும் கிடையாது. அவனுக்கு வெறுமன மனம் சொல்லும் இது சரி இது தப்புன்னு. நம்ம ஏன் எளிய மனிதர்களை ஏன் கொண்டாடிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா, நீங்க படிக்க படிக்க சிக்கல். அதனால அந்த பாரதி போவான் போவான் ஐயோ என்று போவான் படிச்சவன. நீ படிச்சவன் தப்பு பண்ணக்கூடாது, படிக்காதவன் பண்ணலாம், படிச்சவன் பண்ணக்கூடாது. எல்லாத்துக்கும் பதில் இருக்கு. ஆமா, எல்லாரும் சோர்ஸ் எடுத்துருவாங்கல்ல. அதே என்னமோ சொன்னாங்க அப்படியே அதெல்லாம் சொல்லியிருக்காங்களா அப்படின்னு வச்சுக்கிட்டு இருப்போம். அப்புறம் 6 மாசம் கழிச்சு இந்த பக்கம் வந்து நின்றுட்டு இவன் தெரியுமா சொல்லியிருக்கான் அப்படின்னு. எடப்பாடி பழனிசாமியை உலகத்துல அறிவாளி, அவர் தான் தமிழரை காப்பாற்ற வர்றான்னு சொல்லலாமாங்க? ஒரு நாளைக்கு ஓரளவேனும் சிந்திக்கிறவன் ஒருத்தனாவது அதை சொல்லுவானா? நம்ம பார்த்துருக்கோம். ஒரு துப்பாக்கி சூடு நடந்தா முதலமைச்சர் நான் டிவியில பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னாரு. அன்னைக்கு போய் அதை தான் பேசினாரு. அதுதான் சொல்றேன். இன்னைக்கு என்ன பேசிட்டு இருக்காங்க திருப்பி? அதனால நீங்க எல்லாத்துக்கும் மாறி 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 பேசலாம். அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. கேட்டா நான் மாறாம பேசுறதுக்கு நான் என்ன வந்து இது வந்து சொல்லுங்க, அதுக்கு விளக்கம் சொல்லுவீங்க. அதெல்லாம் நீங்க பேசுங்க, அதெல்லாம் உங்க தனிப்பட்ட பிரச்சனை. என்னைய போட்டு நோண்டிட்டு இருக்காங்க. இந்த வீட்டுக்குள்ள என்னை போல பல பேர் சாதி மறுப்பு திருமணம் பண்ணணும்னு நான் விரும்புறேன்னா இதை நான் டிக்ளேர் பண்ண நினைக்கிறேன். உங்க குடும்பத்தில் நீங்க மட்டும் தான் பண்ணிருக்கீங்க? ஆமா, எனக்கு பின்னாடி ஆள் பண்ணிருக்கு. அவர்கள் கல்யாணத்துக்கு ஒரு போனதில்லை. தம்பி ஒருத்தன் இருக்கான், இஸ்லாமத்தை எழுதுனவன், போனதில்லை. ஆனா தனிப்பட்ட முறையில் அப்படி பேசிக்குவார் ரகசியமா. விளக்கு வச்சதுக்கு அப்புறம் பின்வாசல் வழியா போய்ங்கிறது. சபைக்கு கூப்பிடுங்க, சபைக்கு வாங்க நீங்க, அல்லது டிக்ளேர் பண்ணுங்க. ஆமாப்பா நான் ஜாதியை காப்பாற்ற சொல்லிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. யாருமே சார் நான் ஒன்றும் எல்லாருமே ஜாதியை மறுக்கணும் அப்படின்னு சொல்லலை. நல்ல ஜாதியை வச்சுக்கலாம். உங்களுக்கு அதுதான் சௌரியமா இருக்குன்னா சொல்லிட்டு வச்சுக்கோங்க. எனக்கு ஜாதி தான் ரொம்ப முக்கியம். என்னை இந்த இனக்குழு தான் காப்பாற்றுனுச்சு. என்னுடைய எல்லா உயர்வுக்கும் காரணம் இருக்குல்ல. இன்னைக்கு ஒரு புறம் ஜாதி சங்கம் இருக்கு, அந்த ஜாதி சங்கத்தில் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க, எல்லாம் நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க. நம்ம யாருமே வந்து அவர்களை மாற்றி சரியான பாதைக்கு கொண்டு வர முயற்சி பண்றோம். யாருமே அவர்களை தடுக்கிறதே நீ கூட்டம்லாம் போடக்கூடாதுன்னு சொல்றது இல்லை. அந்த பக்கம் போய் நின்றுங்க, சொல்லுங்க, டிக்ளேர் பண்ணுங்க. எதுக்கு பொதுவா வந்து எல்லா மாதிரி இப்போ பேசிவிட்டு அப்புறம் இதை பேசிக்கிட்டே திருப்பி திருப்பி என்னன்னா, ரொம்ப பெரிதாக படித்தவர்களாக அறியப்படுகிறவர்கள் இதை போன்ற அழுக்குகளை திரட்டி நெற்றியில் திலகமாக இட்டுக் கொள்கிறார்கள் என்பது எல்லாருக்கும் தெரியணும். அது அழுக்கு, அது திலகம் இல்லை. அது சொல்லணும்ல நம்ம. அப்பதானே சாதாரண ஆளுக்கு தெரியும்.